ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிருக்கலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு ஒரு வருத்தப்படுறாங்க. சில பேர் சொல்றாங்க, நான் ஏன் அரசியலுக்கு நான் வரலைய சொல்லி ஒரு 3 பேஜுக்கு கம்ப்ளீட்டா அறிக்கை எதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிளியரா நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்றாங்க சொன்னா அந்த ஆத்தக்கம் இருக்கும், இல்ல சொல்ல வரல. அது தெரிஞ்ச பிறகு ஏன் வரல சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்னும் சொல்ல தெரியல. இனிமே உங்க ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி இருக்கும்? இல்லைங்க, நான் முதலியே சொல்லியாச்சு, அவங்க எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த விஷயம் பண்றீங்களோ அதை நீங்க தாராளமா நீங்க போங்க அப்படின்னு முதலியே நான் சொல்லியாச்சு. எத்தனை மாட்டி நான் சொல்றது, நீங்களே சொல்றது. ஆக்ட் பண்றாங்களே சொன்னா அரசியல் வேற, ஆக்ட் பண்றது வேற. ஆக்டிங் சொன்னா ஹெல்த் எப்போ இதாவது ஆக்ட் பண்ணலாம், நீங்க வரலாம். அப்படியே அதை பாதிச்ச கூட ஒரு பொட்டிதர் பாதிப்பான். அரசியல் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, கோடி கோடி மக்கள், அவ்வளவு ஈஸி இல்லை. நேற்று கமல் சார் சந்திச்சு 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பத்தி. நீங்க சிஎம் சந்திச்சு திரையுலக பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து நடிகர் சிங்கமும் போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. மக்கள் மாற்றம் வேணும்ன்றத இந்த தேர்தல் மூலியமா உணர்த்திருக்காங்க. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றலாம் என்று ஒரு சொல்லப்படுகிறது. அது மாறுபட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற क्वेश्चन. சார், இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுல ஏன் ஒரு சீட் வருது, என்ன காரணம்? சாரி, நாளைக்கு தான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, thank you very much. My hearty congratulations to Vijay. Definitely a lot of expectation is there for people. Definitely, I hope, I wish he will fulfill that. Thank you.